தாவேக அமைச்சர் ஒருவர் வந்து போதைப் பயன்படுத்தி போன்ற ஒரு சமூக வலைதளங்களை வந்து அதை அவர் இல்லைன்றதை நிரூபிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பதிவுகளை தொடர்பு பார்க்குறீங்க. அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழலில் இருக்காரா அந்த தாவேகாவுடைய? கட்டாயமாக அது நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். நாம் ஆதாரம் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒன்று அனைவரும் அறிந்த உண்மை, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு ஆந்திரா ஓங்கோலுக்கு நான் சென்றிருந்த போது ஒரு தாயார் வந்து அழுதார். தன்னுடைய மகனை காவல்துறை பிடித்து விட்டது, தன்னுடைய மகன் விபத்திலே பலியாகிவிட்டார், அதில் தொடர்புடையவர்களை இன்னும் கைது செய்யவில்லை என்ற வேதனையை வெளிப்படுத்தினார். அதன் பின்னணியை கேட்டறிந்த போது அதிர்ச்சியாக இருந்தது. அந்த இளைஞர் மீது மோதிய லாரி கஞ்சா செடிகளை ஏற்றி வந்த லாரி, அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து வந்த லாரி என்று சொன்னார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பம் தமிழ் பேசுகிற குடும்பம், ஆனால் ஆந்திராவை சார்ந்த குடும்பம். ஆக கஞ்சா செடி உட்பட பல போதைப் பொருட்கள் வெளிப்படையாக மாநிலம் விட்டு மாநிலம் சொல்லுகிறது, வெளிப்படையாக குக்கிராமங்கள் வரையில் புழங்குகிறது என்பது மிகவும் கவலை தரக்கூடிய ஒன்று. இதில் எந்த கட்சி இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று விவாதிப்பதை விட இந்தியா முழுவதும் இது எப்படி பரவுகிறது, இதற்கு யார் பின்னணி என்பதையெல்லாம் கண்டறிந்து இதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற முக்கியமான ஒரு சவாலாக நான் பார்க்கிறேன். சார், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உயர்கல்வித்துறை அமைச்சராக மாற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு ரவிக்குமார் அவர்கள். அதை நீங்கள் எப்படி சார்? அது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல.